இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மீன ராசி. நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு ராசி. குரு பகவான் ஆளக்கூடிய ராசி. இவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்னென்ன மாற்றத்தை கொடுக்கும்? ஜென்ம சனியாக சனி பகவான் வந்து அமரும்போது என்னென்ன நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்னென்ன நிகழ்வுகள் உங்களுக்கு பாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த மாத கிரக அமைப்புகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது ரொம்ப ஒரு முக்கியமான சனி பயிற்சி அதை பார்க்கப்படுது. ஏன்னா தனித்துவமான ஒரு ஆற்றலுடைய ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் வளப்பெற போகிறீங்க. ஏன்னா ஒரு புறம் பார்த்தீங்கன்னா 1ஆம் வீட்டில் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து அமர போகிறார். இது வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து அமரும்போது அதே நேரத்தில் சனி பகவானும் ஆட்சியாக வந்து அமரும்போது என்னென்ன நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தோற்றம் அளிப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் ராசியில் வந்து அமரும்போது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாமையும் ஓரளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். மக்களை எளிதில் உங்களுடைய பேச்சின் மூலிமா கவரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 7.5 சனி ஆரம்பமாகக்கூடிய இந்த காலகட்டம் ஜென்ம சனியாக சனி பகவான் வந்து அமரும்போது அந்த ஜென்ம சனியோட பாதிப்பு உங்களை பெருசாக பாதிக்காது. அந்த கடுமையான பாதிப்பை சற்று மென்மையாகக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மறுபுறம் பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் கும்பத்தில் செவ்வாயும் ராகுவோடைய சேர்க்கை ஒரு தீப்பிடிச்சு எரியிற மாதிரி ஒரு அக்னி பிளம்பாக எரிஞ்சிகிட்டு இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால வெளியில் சிரித்தாலும் இந்த திரைக்கு பின்னால் ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான தூக்கமின்மை போன்ற பிரச்சனை, ஒரு விதமான பய உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அது நிறைய செலவு வருது, ஒரு விதமான புயல் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கு, அதை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே உங்களுடைய பின்பத்தை இந்த காலகட்டத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாண்டம் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராகவும், குடும்பத்துக்குள்ளே உறவுகள் வகையில் போகும்போது ஒரு சின்ன மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை ரெண்டையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக ஒரு நேரமாக நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. வெளியிலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு சமமான பார்வையோடு இந்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல அதிபதி வந்து சுக்கிரன் வந்து அமரும்போது, அதுவும் 1ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமரும்போது நல்ல ஒரு மேன்மை, குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீங்க. காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 2ஆம் இடத்துல வந்து அமரும்போது, அவர் 9ஆம் அதிபதியாக வந்து அமரும்போது 12ஆம் வீட்டில் கும்பத்தில் அமரும்போது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வரும். வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகு பகவான் 12ஆம் வீட்டில் வந்து கும்பத்தில் மறைந்திருக்கிறதுனால மறைமுகமாக சின்ன சின்ன எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும். ரகசியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சில விஷயங்கள்லாம் வெளிநபர்கிட்ட சொல்லாமல் ரகசியமாக மனதுக்குள்ளே வச்சுருப்பீங்க. அந்த தேவையில்லாத பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அகமொன்று புறமொன்று இல்லாமல் எல்லா இடத்துலையும் வெளிப்படையாக பேசுகிறது பழகிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. சூரியன் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் மார்ச் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1ஆம் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய ஆற்றல்
கொஞ்சம் அதிகமாகும். ஈகோ பிரச்சனை வரும். நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த தலைமைத்துவத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. 7.5 சனி காலம் ஜென்மஜனியாக சனி பகவான் அமரும்போது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதோடு கூட வேலை பளு கடினமான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் கூட நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். மார்ச் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியனும் 12ஆம் வீட்டில் அமரும்போது நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மறைமுகமாக நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு மறைமுகமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்காது. தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். திரைக்கு முன்னாடி ஒன்றும் திரைக்கு பின்னால் ஒரு மாதிரியும் நீங்கள் இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும். நல்ல ஒரு சிறப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுள்ள நபராக, நல்ல ஒரு மேன்மை உள்ள நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வள வருவீங்க. ஏன்னா லக்னத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு கவர்ச்சிகரமான தோற்றம் உள்ளவங்களாக நீங்கள் இருப்பீங்க. மனக்குழப்பம் கொஞ்சம் குறையும். வாடிக்கையாளர்களை எளிதில் ஈர்க்கிற மாதிரி உங்களுடைய பேச்சாற்றல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 15க்கு பிறகு பார்த்திங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்று 1ஆம் வீட்டில் அமரும் போது தலைமை பண்பு உங்களை தேடி வரும். ஈகோ காரணமாக ஒரு சில உயர் அதிகாரிகிட்ட சின்ன சின்ன கருத்து மோதல்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரும். கொஞ்சம் அனுசரணையாக போகிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நிதி சம்மந்தமான விஷயத்துலேயும் இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விரயங்கள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா 12ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் ஒரு பக்கம் வரும். ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செலவு செய்யணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல சின்னதாக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். மருத்துவ செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு கார் வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை பழுது பார்ப்பதற்காக கொஞ்சம் செலவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நிதி சம்மந்தமான விஷயத்தில் இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நேர்மறையான ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா 1ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய திறமைக்குன்னு நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் ஆசை அதிகமாகும். அதன் மூலிமா சேமிப்பு கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கவனமாக இருக்கணும். வருமானம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் ஜென்மசனி காலம் என்பதனால செலவுகள் டக்கு டக்குன்னு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்துலேயும் சரி, உங்களுடைய தாய் விஷயத்துலேயும் சரி, உங்களுடைய தாய் ஆரோக்கிய விஷயத்துலேயும் சரி ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ராகு புதன் இதெல்லாம் கூட்டு கிரகமாக அமர்ந்திருக்கும் போது இந்த தூக்கமின்மை போன்ற பிரச்சனை, மனதில் ஒரு விதமான குழப்பம், எந்நேரம் மனதளவில் ஏதாவது சோர்வாகவோ ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மந்தமான நிலையோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கூடுதலாக 1ஆம் வீட்டில் சனி பகவானும் இருக்கிறதுனால மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சோர்வு ஏற்படும். மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். சூரியன் 1ஆம் வீட்டுக்கு வரும்போது உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை இந்த மீனராசி என்பர்களுக்கு வரும். தலைவலியோ கை கால் வலியோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தியான பயிற்சி செய்கிறது, பாத மசாஜ் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனையாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதனால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மார்ச் 27 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பாராட்டுவாங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. வெளியில் ஆடம்பரமாக எங்கேயாவது வெளியில் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். துணையிடம் ரொம்ப நேர்மையை எதிர்பார்ப்பீங்க. அது அவங்ககிட்ட இருக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீனராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பச்சை விளக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் திரைக்கு பின்னாடி சின்ன சின்ன இடைஞ்சல்கள், மனக்குழப்பங்கள், தேவையில்லாத இடைஞ்சல்கள். ஏன்னா உங்களுக்கு கற்பனை வளம் அதிகம். அதனால் கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மன அமைதி இல்லை அப்படின்னா ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குறது ரொம்ப நல்லது
அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ராகு உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால தலைகணிக்கு அடியில் ஒரு சிறிய அளவு சோம்பு அல்லது பெருஞ்சீரகம் இதை மூட்டை கட்டி வைத்து அதுக்கப்புறம் தூங்குறது ரொம்ப நல்லது. கால்களை கூட சின்ன மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குறது நல்லது. குளிர்ச்சி நிறைந்த பொருள்களை அதிகம் எடுத்துக்கிறது இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது, 1ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறது, இதெல்லாம் எதிர்மறை விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியது. பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. இந்த பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா தினமுமே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட ஸ்ரீராம ஜெயத்தை வீட்லேயே இருந்து கூட உங்களால் முடிந்து எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை எழுதி பாருங்கள். நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.